எழுத்தாளர்கள் வரை சிவபாரதி மணியன், பொன்குமார், அன்பாதவன், இப்போ அதாவது சமீபத்திய எழுத்தாளர்கள், கவிஞர்கள் அனைவரது படைப்புகளையும் மிக சிறப்பாக வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் என்று எல்லோராலும் பாராட்டப்பட்டிருக்கிறோம். இந்த சென்னை புத்தக கண்காட்சி 47வது ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் எங்களுடைய அரங்கு எண் 238, 239, சாரி 278, 279. உங்கள் அனைவரையும் புத்தக காட்சிக்கு எங்கள் அரங்குக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய பொங்கல் திருநாள். இந்த விழாவை துவக்கி வைத்தவனே அடியன் தான். எப்படி என்று சொன்னால், நான் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கூட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு அப்பெல்லாம் பாபா தெரியாது. இப்போ பாபாவுடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரம் தனியாகவே நிர்மாணம் செஞ்சிருக்கிறேன் வண்டலூரில். அப்பெல்லாம் 20 ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் எனக்கு பாபாவை தெரியாது. எப்படி என்ன அவர் பிடிச்சார் அப்படின்னா, மதமே இல்லை அப்படின்னு தான் எனக்கு. கடவுள் இல்லை, அதாவது ஆன்மீகத்தில் இருந்துக்கிட்டே ஒரு ஆத்திகர் நாத்திகராக சிந்தனை பண்ணுவார். ஒரு நாத்திகர் ஆத்திகராக சிந்தனை பண்ணுவார். ஒரு ஆத்திகர் நாத்திகராக சிந்தனை பண்ணுவார். மாற்றி மாற்றி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே தேடுறது தானே. அந்த தேடுதலில் கடவுள் யார், எங்கே இருக்கிறாரு அப்படின்னும்போது யார் சொல்லுவாங்க? அதுக்கு யார் கண்டுபிடி? கண்டவர் விண்டிலர், வீண்டவர் கண்டிலர் இல்லையா? அதனால என்னை பொறுத்தளவுக்கு எல்லாரும் சாமி தான், எல்லாருமே கடவுள் தான். எப்படின்னா, யாரெல்லாம் நல்லவங்களோ அவங்கெல்லாம் கடவுள் தான், யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கடவுள் தான், யாரெல்லாம் நேர்மையாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கடவுள் தான். வேறு சாமி கும்பிட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதுல எனக்கு ஆணித்தரமான ஒரு கருத்து. அதே நேரத்தில் கடவுள் சொல்கிறாங்களே, சாமி கோவிலில் தான் இருக்குமா, இல்லை சர்ச்சில் இருக்குமா, இல்லை மசூதியில் இருக்குமா, எங்கே போய் தேடுறது அப்படின்னா எங்கே தேடினாலும் கிடையாது. இதுக்கு கதை சொல்லுவார் தலைவர். அதுக்கு தனியாக புறாலாம் பறந்து வந்த கதையெல்லாம் சொல்லுவார். அடுத்து பாருங்கள், நிறைய சொல்லுவார். அந்த மாதிரி தேடும்போது கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பாக குமுதம் பத்திரிகையில் அரை பக்கம் ஒரு செய்தி போடுவாங்க, கூட்டு பிரார்த்தனை குழு அப்படின்னு சொல்லிட்டு. யாரோ ஒரு அன்பர் பிரச்சனையில் இருப்பார், அந்த பிரச்சனைக்காக கூட்டு பிரார்த்தனை செய்வாங்க. அது அதில் வெளியிடப்படுறது. அதை பார்த்து தான் நானும் ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு நான் தொழில் பண்ணும்போது பெரிய மண்டபம் எடுப்பேன். என்னைக்கு எடுப்பேன்னா, அன்றைக்கி என்னைக்கு ஆயுத பூஜைக்கு மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு மண்டபம் எடுத்து முழு நாளும் அன்னதானம் பண்ணுவேன். இந்த மாதிரி கவியரங்கம் பண்ணுவேன். எல்லாரையும் கூப்பிட்டு மத நல்லிணக்க கவியரங்கம் பண்ணுங்க அப்படின்னு நல்லா பணம் பிடிச்சி தருவேன். இந்த மாதிரி பொங்கல் வைப்பேன், அன்னதானம். அப்போ என்னை பாபா தெரியாது, மதமே இல்லை அப்படின்றனால தான் பாபா என்ன பிடிச்சார். நீ தாண்டா எனக்கு கரெக்டான ஆள், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவர் பெனட்ரேட் பண்ணார். பெனட்ரேட் பண்ணி என் மனசில் உட்காந்துட்டார். அதுக்கு பிறகு எல்லா மதமும் சம்மதம். ஏன்னா சிறுடி சாய்பாபா அவர் வாழ்ந்த காலத்தில் சிறுடியில் ஸ்ரீராமநவமி உற்சவத்தையும் சந்தனக்கூடு, இஸ்லாமியருடைய சந்தனக்கூடு உருசியும் ரெண்டையும் ஒரே நாளில் பண்ணுவார். ஒரே நாளில் பண்ணி அது மத நல்லிணக்கத்துக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. ஆகையினால தான் என்ன அவர் பிடிச்சது, அவர் என்ன பிடிச்சார். ஆக இன்னைக்கு கடைசி வரைக்கும் இன்னைக்கு அன்னதானத்தை, அந்த அன்னதானத்தை தொடர்ச்சியாக வியாழக்கிழமை தோறும் குறைஞ்சது ஒரு 1000 பேருக்காவது அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1000 பேருக்கு. அது சாதாரணமான விஷயம் கிடையாது. 1000 பேர் அன்னதானம் பண்ணுறோம். ஒரு ஆண்டும் நம்ம இந்த ஆமாம் ஒரு ஆண்டும் இந்த விழாவை நம்முடைய கோவிலில் தான் வைப்போம். இந்த ஆண்டு பேரில் தலைவர் மாற்றிட்டாரு. பரவாயில்ல. இப்போ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு மதத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க, ஒரு கருத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க, ஒரு இலட்சணையை வச்சுருப்பாங்க. ஆனால் பாருங்கள், சுனாமி வந்தால் தான் தெரியும் மதம் இல்லைங்கிறது. சுனாமி வந்தால் அடிக்கடி சுனாமி வரணும்னு நம்ம கும்பிடணும் போகுது. அப்போ தான் மதமே இல்லை. மனுஷனுக்கு மதம் பிடிக்காது, மதம் பிடிச்சவங்களுக்கு மதம் பிடிக்காது. வெள்ளம் வந்தால் இல்லை. அந்த மாதிரி இந்த மனிதர்கள் மனம் மனசை செம்மைப்படுத்துறதுக்கு தான்
இந்த ஆலயங்களும் மதமும் அப்படிங்கிறது இல்லாமல் அது தனி, நான் தனி, நீ தனி, இந்த ரோட்டை வந்துட்டாங்கன்னா எல்லாரும் ஒன்று தான். ஹாஸ்பிட்டல் போய் பாருங்களேன், ஒரு ஆர்கனுக்கும் என்ன வேலை பாருங்கள். எனக்கு டெய்லி பிரார்த்தனை வரும். ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க, பண்ணிட்டு வந்த பிறகு எனக்கு பண்ணுவாங்க. ஒரு நம்பிக்கை. அந்த ஒரு ஆர்கனும் என்ன ப்ரைஸ், என்ன வேலை, ஒரு மனுஷனுக்கு என்ன வேல்யூ இருக்குதுன்றது அப்போ தான் நமக்கு தெரியும். ஒரு ஆர்கன் கிடைக்கல, ஒரு லிவர் கிடைக்கல அப்படின்னு எவ்வளோ பேர் பிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த லிவர் பிடிக்கிறது இன்னொரு மாற்று மதத்தை சார்ந்தவராக இருப்பார், அந்த ஆப்ரேஷன் பண்ணுறவர் இன்னொரு மாற்று மதத்தை சார்ந்தவராக இருப்பார், அது பண்ணிக்கிறவர் இன்னொருத்தராக இருப்பார். அப்போ மதத்தை பார்த்தாங்களா அவங்க? எந்த ரத்தம், யாருடைய ரத்தம் அப்படின்னு யாராவது பார்த்தாங்களா? பார்க்கல. அதனால இந்த இந்த சமத்துவ பொங்கல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் செய்யணும், எல்லாரும் செய்யணும், தொடர்ச்சியாக செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இவர் வந்து இன்னும் 50 ஆண்டுகளுக்கு மேலே இவர் செய்யணும். அது இவருக்கு அதுக்கு தகுதியானவர் இவர் தான். ஏன்னா அதுக்கு தகுதியானவர் இவர் தான். ஏன்னா இவங்க வீடே ஒரு பாரத விலாசம் மாதிரி. அம்மா அவங்க குடும்பம் எல்லாமே கலையில் மட்டுமல்ல, கல்வியில் மட்டுமல்ல, அழகில் மட்டுமல்ல, அறிவியல் மட்டுமல்ல, மதத்திலையும் கூட சரி, எல்லாமே அவங்க சித்தப்பா வந்து கிறிஸ்தவ பாடகர் வருவார். எங்கே காணும், நல்ல பாடல் பாடுவார். அந்த மாதிரி அந்த நானும் கிறிஸ்தவ பள்ளியில் தான் படித்தேன். சர்வலகாதிப நமஸ்காரம். யாரு கிறிஸ்தவ தான் நீங்களா? சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், காத்ததே காத்தா கருணை சமர்த்தா நீ சத்திலேகா நமஸ்காரம், மூன்றிலுள்ளோனே நமஸ்காரம், மூத்தொழிலோனே நமஸ்காரம். அப்படிதானே பாடுவீங்க. ஸோ இது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி படித்த போது எங்கள் ஸ்கூலில் ப்ரேயர் சாங் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாடல். அது பாடி அதுக்காகவே அந்த ப்ரேயருக்கு போவோம் நாங்கள். அந்த மாதிரி ஸோ இங்கே வந்திருக்கிற ஐயா வந்து நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில் கவிகோ அப்துல் ரஹ்மான்லாம் வந்திருக்காங்க. நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் கவிகோ அப்துல் ரஹ்மான் ஐயா தான் கூட்டிகிட்டு வந்தார். கவிகோ அப்துல் ரஹ்மான் ஆழியார் திருக்கோயிலுடைய தலைவர். இன்னும் பிஷப் எல்லாம் வந்தாங்க நம்ம கோவிலில். வந்து நிறைய கூட்டு பிரார்த்தனுடைய அந்த மத நல்லிணக்கத்துடைய அந்த முக்கியத்துவத்தை நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்திருக்கிற எல்லாருமே செலிபிரிட்டிஸு. அது நிறைய நேரம் எடுத்துக்கக்கூடாது. தலைமை உரையை சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால நிறைய பேசணும். ஆதவன் ஐயா இருக்கிறாரு, அவர் தமிழ், அவர் மெகா தொலைக்காட்சியில் மெகா பேச்சாளராக இருக்கிறாரு. அதே மாதிரி ஐயா பேசணும். எல்லாரும் பேசி அதுக்கப்புறம் நான் திருப்பி பேசுகிறேன். வாழ்க வளமுடன், எல்லாரும் நல்லா இருக்கணும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். ஜெய் சாய்ராம். அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ச்சியாக மத நல்லிணக்கம் போன நிகழ்ச்சிகள் வந்து இந்த யூனியன் ஏன் நடத்துது அப்படின்னு சொன்னால், சிவா ஸ்பெல்லிங் பாருங்கள், எத்தனை லெட்டர்ஸ்ன்னு பாருங்கள். அல்லா சேம் லெட்டர்ஸ் தான் அல்லா இல்லையா? ஜீசஸ் சேம் லெட்டர்ஸ் தான். இதெல்லாம் ஏன் நம்ம நடத்துகிறோம்னா யூனியனும் சேம் லெட்டர்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இன்றைய தேவை இந்த நாட்டில் இன்றைக்கி இருக்கிற சூழலில் நமக்கு தேவை வந்து என்னன்னா மத நல்லிணக்கம், இந்த ஒற்றுமை தான் இன்றைக்கி முக்கியமாக தேவை அப்படிங்கிறது. நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் பன்முக கலைஞர் எஸ்வி சாகர் அவர்கள் பலத்த கைப்பற்றலாம் வரவேற்கிறோம். சிந்தனை மூலமாகவும் எண்ணங்கள் மூலமாகவும் கருத்துக்கள் மூலமாகவும் 2 மாறுபட்ட கருத்து உள்ளவர்கள், ஆனால் எவ்வளோ நட்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் மறைவப்போ கலைஞர், அண்ணா எல்லாருமே மொத்த பேர் இருந்து கூட காமராஜருக்கு வந்து தான் இவர் வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். அதனால் மத்திய அரசுக்கு தகவல் சொல்லி அவங்க தான் இவருக்கான இறுதி மரியாதை செலுத்தணுங்கிற விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணார். இங்கே இருந்த யாருக்குமே அதெல்லாம் தெரியல. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு ஒரு பயங்கரமான கதறல் சத்தம். எல்லாரும் வேந்து போய் யாருன்னு போய் பார்த்தா தந்தை பெரியார்.
ராஜாஜியுடைய மறைவுக்கு அவரை மாதிரி கதறி அழுந்தவங்க யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கருத்தியல் ரீதியாக 2 பேரும் நேர் எதிர் கருத்துக்களை கொண்டாங்க. ராஜாஜி பெரியாரை நம்ம பார்க்கல, அதே மாதிரி வந்து மாறுபட்ட கருத்துக்கள் கொண்டு தொடர்ச்சியாக இன்றைய இருக்கும் நண்பர்களாக இருக்க 2 பேரை பற்றி இந்த இடத்துல நான் சொல்லணும். ஒன்று எஸ்.வி. சேகர் சார், இன்னொன்று இவர் ராம்மோகன் சார். சார் இது வாங்க, இது வாங்க ஒரு நிமிஷம், பத்திரமா கூப்பிட்டாங்க. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, தந்தை பெரியார் வந்து இப்படி பூத கண்ணாடியை போட்டு இப்படி பார்க்குற மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ எடுத்து ஒரு தான் என்ன இருக்க மாட்டேன் போனாங்க, ஆர்வப்பட்டாலே வராது. ஆமாம், சரி என்ன சரி பார்க்கலாம் பாருங்க. அதாவது எந்த அளவுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, பெரியார் ராஜாஜின்னு, அந்த மாதிரி எஸ்.வி. சேகர் சாரும் மோகன் சாரும் கருத்தியல் ரீதியாக வந்து 2 பேரும் வந்து வெவ்வேறு விஷயங்களில் பயணித்தாலும் எந்த அளவுக்கு மீட் பண்ணால் ஒரே உதாரணம் சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் வந்து ஈவேரா மோகன் சார் எனக்கு லைனில் வந்தார். லைனில் வந்த உடனே நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி பொங்கல் தான் சேகர் சொல்லிட்டாரு வந்தார். ஸோ இன்னைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க சில புகைப்படங்கள் எத்தனை பேருக்கு சபா சார் தெரியும்னு தெரியாது. அவருடைய படங்கள்லாம் வந்து அவ்வளோ புகைப்பெற்ற படங்கள். அறிஞர் அண்ணா வந்து இந்த மொசைக் டைல்ஸில் நடப்பார். இந்த டிஎம்கே டைல்ஸ் வந்து புதுசு ரொம்ப ஃபேமஸ். என்ன சார், கருப்பு சிவப்பு போட்ட டைல்ஸ். அதில் ஒரு கூட்டுறவு சங்கம் பைய கையில் பிடிச்சிக்கிட்டு அண்ணா நடக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ, அவருடைய புகழ்பெற்ற ஃபோட்டோ. எம்ஜிஆருடைய எத்தனை ஃபோட்டோ எடுத்துட்டாலும் சரி, அவருடைய பல்லு குத்திக்கிட்டு சிரிக்கிற ஃபோட்டோ தான் இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸான. ஆனால் அதோட பாதிப்பு அவருக்கு எப்படி வந்துச்சுன்னா, விடுதலை புலி பிரபாகரன் சிறுத்தை தோல் வச்சிருக்கிற புகைப்படம் இருந்ததுனாலே அவர் எல்லாமே மாறிடுச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நிகழ்வுகள், சம்பவங்கள், அந்த புகைப்படத்தை எடுக்கக்கூடிய கலைஞர்கள் அவர்களெல்லாம் மறைந்தாலும் அந்த புகைப்படங்கள்ங்கிறது வந்து காலாகாலத்துக்கு வாழுது. அப்படி ஈவேரா சார் எடுத்த புகைப்படங்கள்லாம், மோகன் சார் எடுத்த புகைப்படங்கள்லாம் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க புகைப்படமாக இருக்குது. அவர் இங்கே வந்ததுக்கு நன்றியை தெரிவித்து மத நல்லிணக்க உரையாற்ற நம்ம எத்தனையோ ஆதீனங்கள் பார்த்துருப்போம், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மடாதிபதிகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மிகவும் எளிமையானவர். சொல்லப்போனால் அவருடைய பகுதி மாமண்டூர் பகுதியில் அவருடைய அவருக்காக இடத்துல சாலையை அமைச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்காகவே வந்து தொண்டு செய்திருக்கக்கூடியவர். நான் பார்த்த ஆதீனங்களிலே மிகவும் எளிமையான ஒரு ஆதீனம் நம்முடைய வடபாதி ஆதீனம் அவர்கள் தான். வடபாதி ஆதீனம் அவர்கள் சமத்துவ உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். இது வந்து பார்த்தீங்கன்னா கௌரி சங்கர் அப்படின்னு. இது வந்து சிவபெருமானும் பார்வதியும் இணைந்த ஒரு குண்டலம். இதுக்குள்ள வந்து இது பேர் கௌரி சங்கர். இதுக்குள்ள வந்து மரகத லிங்கம் இருக்கு. ஆதீனங்கள் மடாதிபதிகள்லாம் இதை போட்டுட்டு தினந்தோறும் சிவ பூஜை பண்ணணும். இதுக்குள்ள இருக்கிற சிவனுக்கு பூஜை பண்ணாதான் ரீசார்ஜ் ஆகும் நம்மளுக்கு. அது பண்ணியே ஆகணும். சந்தியாவந்தனம் பண்ணணும், சூரிய நமஸ்காரம் பண்ணாத இருக்கக்கூடாது. இதில் உள்ளது பூஜையை பண்ணணும். இதுக்குள்ள மரகத லிங்கம் இருக்கு. நான் முதல்ல சாலிகிராம் லிங்கம் ஒன்று வச்சிருந்தேன். என்னுடைய ஸ்தபதி வந்து மலேசியாவுக்கு வந்து ஒரு 60 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட்டில் ஒரு மரகத லிங்கம் செய்து அனுப்புகிறாரு. அதில் மீந்த பீஸை எடுத்து எனக்கு ஒரு லிங்கம் செய்து வந்து இதில் ப்ரெசென்ட் பண்ணார். நான் எப்படி வைப்பேன் இதில் லிங்கம்னா, அந்த லிங்கத்தை உண்மையிலே கும்பாபிஷேகம் பண்ணுவேன். சும்மா தான் வச்சுக்க மாட்டேன். வச்சு முறையாக வேள்விகள் பண்ணி 6 கால பூஜைகள் பண்ணி கும்ப தண்ணியை ஊற்றி உள்ளே தூக்கி மிக்ஸ் பண்ணிட்டு தான் இதுக்குள்ள லிங்கம். ஒரு முறை இந்த லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே இது வெயிட் வந்து 1/2 கிலோ. ஒரு முறை மதுரை ஆதீனம் ஐயா வந்து என்னிட கேட்டாங்க,
அருணகிரி பெரியவங்க அவங்க. அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குங்க. மதுரை ஆதிநகரில் வண்டலூர் ஜூ நிறைய வருவார். வண்டலூர் ரேஞ்சராக இருந்த பாஸ்கர் என்னுடைய பக்தர், என்னுடைய நண்பர், அவருடைய நெருங்கிய பக்தர். அந்த வண்டலூரில் ஒரு முறை அவர் வராரு, நீங்களும் வரணும்னு சொல்லிட்டு பாஸ்கர் ரேஞ்சர் என்னை கூப்பிடுறாரு. வண்டலூர் போகிறேன். உள்ளே போனதும் அந்த புலிசிங்கெல்லாம் இயற்கையாக படுத்துன்னு இருக்கும், வண்டியில் போவோம் இல்லையா, அங்கே போய் கதவு தரடா நான் இறங்கணுன்றார். அப்படியே பயப்படுறார் ரேஞ்சர். அப்படியெல்லாம் முடியாதுன்றார். இல்லை எனக்கு எல்லாமே வசியமாக திறந்து காலையை வெளியில் வச்சா சிங்கம் தூரம் போகுது. அப்போ அந்த மதுரை ஆலயத்துக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு எல்லா மிருகங்களும் அவருக்கு வசமாகுது அந்த இடத்துல. அதை நேரில் நான் பார்த்தவன் நான். அப்போ அவர் என்னை கேட்டார், இது எப்படிடா போட்டுன்னு இருக்க, முடியாதுடா அப்படின்னாரு. ஈசன் அருளால் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே என்பது போல அவன் அருள் இருந்தால் எல்லாம் முடியுன்றதுக்கு இது ஒரு சாட்சி. இதுவரையில் எனக்கு கழுத்து ஒன்றாவில். அந்த நாளில் பெரியவங்க முன்னோர்கள்லாம் நகையை நிறைய கழுத்தில் கனமாக போட்டுட்டு கூடையில் கழுத்து வச்சு படுப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு நோயை வந்தது கிடையாது. ஏன்னா நான் ஒரு நேச்சுரோபதி எம்டி, அதனால நான் சொல்கிறேன். இந்த கழுத்து நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நரம்பில் அழுத்தம் கொடுத்தாக்கா நோய் வராது. அந்த அழுத்தம் கொடுக்கறதுக்காக தான் அவ்வளோ நகை அந்த நாளில் போட்டாங்க. இப்போ தாலியை கூட கட்டி ஆணியில் மாட்டிடுறாங்க. அதனால நோய்கள்லாம் நிறைய அனுபவிக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. நம்ம பொங்கலை பற்றி பேச சுபாஷ் சார் எப்பவுமே ஒரு கலைக்கிறதுனால, அதாவது என்னை என்னைக்கு பார்த்தாரோ அன்னையிலே இன்னை வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி என்ன விடுறது கிடையாது. அந்த குடும்பமே என் மேலே அவர் அன்பாக இருக்குது. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இவங்க அப்பாவை நான் பார்த்தது இல்லையான்னு ஒரு பெரிய வருத்தம் எனக்கு, அவ்வளோதான் ஒன்று. அதாவது உழவர் திருநாள் இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் கோதுமை இருக்கலாம், ரவை இருக்கலாம், எது ஒன்றாலும் இருக்கலாம். அரிசின்ற ஒன்று இருந்தால் தான் உலகத்தில் ரொம்ப முக்கியமானது. அந்த அரிசியில் இனிப்பாக பொங்கல் வச்சு தைத்திங்கள் முதல் நாளை கொண்டாடணும் அப்படின்றது அந்த இனிமையான ஒரு நன்னாள். அந்த அரிசியை கொண்டு, ஏன்னா உழவன் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்த அந்த அரிசி. சொல்லுவார் வாரியார் சாமிகள் சொல்லுவார், 100 ரைஸ் மில் இருக்கு, ஒவ்வொரு ரைஸ் மில்லையும் 1000 மூட்டை அரிசி விடுது ஒரு மாதத்துக்கு. அவன் டாக்டர்கிட்ட போனான், உனக்கு சுகர் இருக்கு, நீ ரொட்டி தான் சொல்லணும். எத்தனை ரைஸ் மில் இருந்தாலும் என்ன பிரயோஜனம், அந்த அரிசியை சாப்பிட முடியல பார்த்தீங்களா இல்லையா? அந்த அரிசி ரொம்ப முக்கியமானது. அதில் இந்த இனிய ஒரு பொங்கலை அற்புதமாக பண்ணுறோம். அதுலேயும் மும்மதமும் எம்மதமும் சம்மதம் என்பது போல மும்மதமும் சேர்ந்து பேராயர்லாம் வர வச்சு, ஒரு ஐயா இஸ்லாமிய அவர்கள்லாம் வர வச்சு, ரொம்ப என்னை பார்த்தாலே ஓடி அந்த அப்படியே கட்டி பிடிச்சிக்குவார். ஆமாம், வர வச்சு இந்த வாட்டி ஒரு சிறப்பு ஒரு டூமே இருக்கும். எஸ்வி சேகர் ஐயா எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும். அவர் இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அதாவது இந்த கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சி எல்லாரையும் ஒருமைப்படுத்தி எல்லாரையும் வாழ்க்கையில் எது தேவை, பணம் தேவையா, எது தேவை, சந்தோஷம். அந்த சந்தோஷன்றது எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாலே தானே வந்துடும். ஒற்றுமை வேணும். அந்த ஒற்றுமையாக இருந்தாலே அதை ஒரு நிரூபிக்கிற வகையில் தான் இந்த சமத்துவமான பொங்கல், சமத்துவ பொங்கல் ஒன்று வைக்கிறோம். நம்ம இந்த பொங்கல் நாளில் எல்லாரும் பொங்கலை போல் இனிப்பாக மகிழ்ச்சியாக வாழ்வாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு சிரஞ்சீவியாக எல்லாம் அல்ல எம்பெருமான் இறைவனுடைய திருவருளாலே எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு இறைவனை மேலான அந்த பரபிரம்மத்தை பிரார்த்தனை செய்து நம்ம இந்த வாட்டி ஐயாவை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி. அவர் டிவியில் அவர் பார்த்தீங்கன்னா அந்த சிவாஜி கணேசன் மாதிரி அவர் முகமே ஒரு ஷேக் பண்ணோம், அவர் கையில் அவர் ஷேக் பண்ணி பேசுவார் பார்த்தீங்களா. அந்த அவரை பார்த்தா ஒரு கை நினைப்பு தான் வந்தது. அந்த நாங்கள் எப்படின்னா ஒரு மேடையில் பேசணும் நிறைய ஆக்ஷன் பண்ணுவேன். அதுக்காக சொல்லுவேன், இந்த பக்கத்தில் ஃபேன் வைக்காதீங்க, அதை வைக்காதீங்கன்ட்டு தள்ளியே நிற்பேன். கை நின்றுட்டோம் அது என்னுடைய பழக்கம். யூடியூப்லாம் பார்த்தா தெரியும். அந்த மாதிரி ஐயா அந்த கண்ணினுடைய ஒரு பாவனை முகம் மறக்க முடியாது. அவரை பார்த்து சந்தோஷம். இந்த மாதிரி எல்லாரையும் ஒன்றிணைக்கிற மிகப்பெரிய சக்தி எங்கள் டிஎஸ்ஆர் சுபாஷ் சார் இருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பிள்ளையை பார்த்தா இந்த அம்மாவை வணங்கி நன்றி.
தென்னிந்திய தர்கா மசூதி சங்கத்தினுடைய ஆலோசகர் ஷானவாஸ் அவர்களை பேசக்கூடிய இருக்கிறேன். முதல்ல எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்க அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். தென்னிந்திய தர்காக்கள் அசோசியேஷன் மூலியமாக அனைத்து முஸ்லீம் சகோதர சகோதரிகள் மூலியமாக என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களோட பொங்கல் அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள். முதல்ல வந்து சமத்துவ பொங்கல் சொல்லிட்டு எல்லா மதமும் இம்மதம் சம்மதம்ட்டு ஒரே ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்லிடுறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வருஷம் வந்து நாகூர் தர்காவுக்கு வந்து முதல் முறையாக முதல் தடவையாக வந்து ஹிஸ்ட்ரியிலே வந்து கவர்னர், தமிழ்நாடோட கவர்னர் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து நன்றி. இதுக்கே வந்து சமத்துவம் சொல்லிட்டு எல்லா மதமும் சம்மதம்ட்டு தமிழ்நாடு வந்து ஒரு ஆன்மீக பூமின்னுவாங்க. எல்லாம் எந்த இடத்துல போனாலும் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் ஒரு மூலையிலையும் இருக்காங்க, எல்லாம் ஆன்மீகத்தில் தான் இருக்காங்க. எதுனா ஒரு முஸ்லீம் மதத்தில் பார்த்தீங்கன்னா தொழுவாங்க. அதே மாதிரி கிறிஸ்டின் மதத்தில் போகிறவங்க ஒரு அவங்களோட என்ன இருக்கோ கடமைகள் அது நிறைவேற்றுவாங்க. அதே மாதிரி முஸ்லீம்னு போனாக்கா முஸ்லீம் அவங்க 5 வேலையை தொழுவாங்க. இந்த முறை என்ன ஆயிடுச்சுனாக்கா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி செல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மினிஸ்டர் இருந்தாங்க. அவங்க தான் வந்து சாதர் கொடுப்பாங்க. எப்போவுமே வந்து அஜ்மீர் தர்கா ஷரீஃபுக்கு அவங்க தான் வந்து சாதரை கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை வந்து பர்சனலாக வந்து ஸ்மிருதி இரானியை கூப்பிட்டு, மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி கூப்பிட்டு நரேந்திர மோடிஜி வந்து அவங்க மூலியமாக வந்து சாதர் கொடுத்துருக்காங்க. நேற்று கரெக்டாக மக்ரீபுக்கு தொழுகைக்கு அப்புறமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலமாக அந்த இதை எடுத்துட்டு போனது வந்து அனைத்து சமத்துவ மக்கள், அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எந்த ஜெயின் எல்லாமே சேர்ந்து ஒரு தெரு முழுக்க அப்படியே அஜ்மீரில் போய் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் அந்த ரோடு, இந்த மாதிரி தான் ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் எடுத்துட்டு அந்த சாதரை எடுத்துட்டு போய் கடமைகளை நிறைவேற்றிருக்காங்க. இதுலேருந்து புரிஞ்சிக்கலாம் என்ன இருக்குன்ட்டு. நிறைய பேர் எதுனா சொல்லலாம், ஆனால் வந்து நம்ம வாழ்றதுல அண்ணன் தம்பின்ற முறையில் வந்து மதம் ஜாதின்றது இங்கே ஒரு அமைப்பு இருக்கு. நம்மளுக்கு தமிழ்நாடு யூனியன் ஜேர்னலிஸ்ட் ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மதமும் சம்மதம் மாதிரி நம்ம எந்த நேரத்துலையும் வந்து தோல் கொடுத்துக்கு ரெடியாக இருக்காங்க யாருக்குமே. ஸோ அதனால் அட்வான்ஸ் ஹாப்பி, அட்வான்ஸ் பொங்கல் தெரியும், நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி நன்றி. அடுத்து பேச போறவர் நான் பேச அழைக்க போறவர் ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி. பேசிக்கலி அவர் ஒரு ஃபிலிம் டைரக்டர், எழுத்தாளர், பன்முக கலைஞர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு கிறிஸ்துவ தமிழ் சங்கம் ஒரு அமைப்பை துவங்கி உலக அளவில் இருக்கக்கூடிய ஒருமித்த கருத்துக்களை கொண்டு ஒரு அமைப்பு உருவாக்கி பண்ணிட்டு இருக்காரு நம்மளுடைய பேராயர் ஜோசப் மோகன்குமார். நாங்கள் இரோக்கியா ஜோசப்னு கூப்பிடுவோம். மறைந்த நம்மளுடைய தலைவர் ரவீந்திரதாஸ் அவருக்கு மிகவும் பிடித்தமானவர். இப்போ ஒயிட் கலரில் வந்திருக்காரு. யூஸ்வலாக வந்து ஒரு ரெட் கலர் வருவாரு. என்கிட்ட போய் கேட்டார், ஒயிட்டில் வரட்டா ரெட்டில் வரட்டா? நான் சொன்னேன் ஏற்கனவே அந்த கலர்லாம் வருவாங்க. அப்புறம் வடப்பாதி ஆதித்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் போயிடும். அதனால நீங்கள் உங்கள் விருப்பம் மாதிரி வாங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது காட்டு பயசார் காளி மதுரை சம்பவம் போன்ற படத்துல இயக்குனர் வந்து அவர் இயக்கிய படங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா சாதாரண நாட்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அந்த மாதிரி பண்ணவர். எனக்கும் அவருக்கும் ஒரு சில கருத்துக்கள் வந்து நான் சொல்கிற சில விஷயங்கள் வந்து அவர் ரொம்ப அக்செப்ட் பண்ணுவார். உதாரணத்துக்கு இந்த உலகத்தின் முதல் கம்யூனிஸ்ட் வந்து இயேசுநாதன் நான் சொல்லி பேசுவேன். இந்த உலகத்தில் முதல் சோஷியலிஸ்ட் வந்து நபிகள்னு சொல்லி பேசுவேன். இதெல்லாம் பேசும்போது அவரை நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணி இதை நான் ரொம்ப வரவேற்கிறேன்னு சொல்லி அவர் பேசுவார். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் முக்கியமாக 2 விஷயம் டார்கெட் பண்ணேன். ஒன்று வந்து 3 மத தலைவர்களை இணைத்து இந்த சமத்துவ பொங்கல் பண்ணணும்.
சிறப்பு அழைப்பாளராக எனக்கு வந்து எஸ் வி சேகர் சார் வரணும். எஸ் வி சேகர் சார் வந்து எல்லாத்துக்குமே அவர் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி எல்லாமே அங்கிருந்து கிடைக்கும், இல்லைன்னே சொல்ல முடியாது. அரசியல் வேணுமா எடுத்துக்கோ, ஆன்மீகம் வேணுமா, தேசப்பற்று பற்றி பேசணுமா, ஃபோட்டோ ஜேர்னலிசம் பற்றி பேசணுமா, பத்திரிகை துறை பற்றி பேசணுமா, வரலாற்று ஆய்வாளர்களை பற்றி பேசணுமா, நோன்னே சொல்ல மாட்டார் அவர். அப்படிப்பட்ட அவர் வந்து நமக்கு மெயினாக வரணும்னு சொல்லி நேற்று தான் இந்த நிகழ்ச்சியும் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவருடைய அவைலபிலிட்டி, அவருக்கு ஒரு நாடகம்லாம் சொல்லவே இல்லை சார் நம்ம ஒன்றும் பிரச்சனைன்ட்டு இந்த டேட்டு அவர் இருக்காருன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே வந்து சரி அவர் நமக்கு கண்டிப்பாக அவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதுக்காக சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஆதவன் சார்கிட்ட நான் கேட்க மாட்டேன், அது நாங்களாவே போட்டுக்கோம் அவர் பேரெல்லாம். நான் போனா கூட டிடிபியில் உட்காந்து அவனே அவர் பேர்லாம் போட்டுருவான். பன்னாட்டு கிறிஸ்தவ தமிழ் சங்கத்தின் தலைவர், திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர், பேராயர் ஜோசப் மோகன்குமார் அவர்கள் பேசுகிறார். அனைவருக்கும் என்னுடைய சமத்துவ பொங்கலுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய பெருமதிப்புமிக்க ஐயா எஸ் வி சேகர் ஐயா அவர்களுக்கும், வடபாதி ஆதினம் சுவாமிகள் அவர்களுக்கும், வழித்துறை பாபா சுவாமிகள் ஐயா அவர்களுக்கும், ஷானவாஸ் ஐயா அவர்களுக்கும், பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய உறவு என்பது எனக்கு நீண்ட நெடிய உறவு. அடிக்கடி சொல்லுவேன், 3 தலைமுறையாக உங்கள் குடும்பத்தோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அது தகப்பனார். வயசு வந்து எனக்கு 55 தான். நாங்கள் வாலிபனாக இருக்கும்பொழுது அப்போ இதில் இருப்பார் அவர், செக்ரட்டரியேட்டில் அங்கே ஒரு அலுவலகம் இருந்தது, அந்த இதில் எம்எல்ஏ ஹாஸ்டல். அங்கே அடிக்கடி போயிடுவோம். பகல் ஃபுல்லாக எங்களை உட்கார வச்சு எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஆலோசனைகள் கொடுப்பாரு. என்னுடைய அப்பாவுக்கும் அவர் ரொம்ப நெருக்கமானவர். ரொம்ப எங்களை வந்து அற்புதமாக அவர் கைட் பண்ணுவார். அவருடைய இழப்பு எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. அதற்கு பிற்பாடு சுபாஷ் சாருடைய அறிமுகம் கிடைத்தது. அதற்கு பிற்பாடு என்னுடைய அசோசியேட் டைரக்டர் இயக்குன படத்தில் அவருடைய மகன் நடித்தார். உற்றான் என்ற திரைப்படத்தில் நடித்தார். அந்த டைரக்டர் கஜினி வந்து என்னுடைய அசோசியேட் டைரக்டர். இப்படி ஒரு 3 தலைமுறையாக நல்ல ஒரு குடும்ப உறவு. சுருக்கமாக என்னுடைய கருத்தை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நம்ம எல்லாரும் அடிக்கடி நம்ம யூனியனுக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய மருத்துவர் எப்படியாவது ஒரு 10 கிலோ குறைய சொன்னார். இந்த 3 படிகள் ஏறி வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் உடற்பயிற்சியே செய்யறது கிடையாது, ரொம்ப ஒரு சோம்பேறி. இரவு முழுக்க பணி செய்வதனால ரொம்ப சோம்பேறி. இனி அடிக்கடி நான் வரேன் சார். நான் 4வது மாடிக்கு நல்ல இடம். சர்வ சமய கருத்துக்கள் இப்பொழுது நமக்கு தேவை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நாட்டினுடைய நிலைமை. நம்ம எல்லாரும் வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிறவர்கள். அதுதான் இந்தியாவினுடைய இறையாண்மை. எப்படி நான் அடிக்கடி சொல்லுவேன், சிறு வயதிலே கூட்டாஞ்சோறு நாம் செய்தது போல நாம் பொங்கல் அன்றும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டாஞ்சோறு நமக்கு தேவை. இது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். என்னுடைய தகப்பனார், நாங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சர்வ சமய சூழ்நிலையிலே தான் நாங்கள் வளர்க்கப்பட்டவர்கள். எங்களுடைய பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள், இப்படி வந்து மதுரை அங்கே இருக்கக்கூடிய ஆரோக்கியசாமி பேராயர், மறைந்த குன்றக்குடி அடிகளார், திருவானந்த வாரியார் சுவாமிகள், இப்படிப்பட்டவர்கள் தான் எங்களை வளர்த்தார்கள். எனவே இந்த நாளிலே பிரிவினைவாதங்களை பேசுகிற சக்திகளுக்கு முன்பாக நாம் சர்வ சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்த வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், பெரியவர்கள் எல்லாம் பேச இருப்பதனாலே. 1995 வருடம் தஞ்சையிலே 8வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது. நான் அடிப்படையில் ஒரு கவிஞர். அந்த 8வது உலக தமிழ் மாநாட்டுக்கு பொதுமக்களுக்கான ஒரு புது கவிதை போட்டியை வைத்தார்கள். அதற்கு ஓய்வு பெற்ற இறையன்பு ஐயா அவர்கள் தான் அதற்கு தலைவராக இருந்தார்கள். மூமேத்தா போன்றவர்களும் இருந்தார்கள். அப்போ இது உலகம் முழுக்க கவிதை எழுதினோம். நானும் ஒரு கவிதை அதில் எழுதினேன். அதற்கு 8வது உலக தமிழ் மாநாட்டிலே புது கவிதைக்கான முதல் பரிசு கிடைத்தது. மறைந்த ஜெயலலிதா அம்மா அவர்கள் எங்களெல்லாம் அழைத்து 2வது பரிசு வாங்கியவர் தான் கவிஞர் வாசன். அவர் இறந்து விட்டார். எங்களெல்லாம் ஒரு வாரம் அங்கே தங்க வைத்து எங்களை பாராட்டினார்கள். எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், அந்த கவிதை முதல் பரிசு வாங்கியதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், நம் நாட்டினுடைய தேசிய கொடியை குறித்து அதில் நான் எழுதியிருந்தேன். தேசிய கொடியை வடிவமைத்த பொழுது அந்த 3 நிறங்களுக்கு அவர்கள் வேறு வேறு சில காரியங்களை அவர்கள் கற்பித்திருந்தார்கள்.
நான் அந்த கவிதை எழுதின பொழுது இப்படி எழுதியிருந்தேன். நம் நாட்டினுடைய தேசிய கொடியிலே 4 மதத்தினுடைய கூறுகள் கலந்திருக்கிறது. காவி என்பது இந்து மதம், வெள்ளை என்பது கிறிஸ்தவ மதம், பச்சை என்பது இஸ்லாம், நடுவில் இருக்கக்கூடிய தர்ம சக்கரம் பௌத்தம் என்று சொல்லி எழுதியிருந்தேன். அதற்காகத்தான் அதில் முதல் பரிசு கொடுத்தார்கள். மறைந்த விசு ஐயா அவர்கள், இயக்குனர் விசு ஐயா அவர்கள் அந்த கவிதையை அரட்டை அரங்கத்திலே அதை அறிமுகப்படுத்தி அதை தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் இந்த கருத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தினார்கள். எனவே நம் நாட்டினுடைய தேசிய கொடியிலேயே 4 மதத்தினுடைய கூறுகள் நல்லிணக்கம் இருக்கின்ற பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும்? எனவே இதை போட்டிருக்கிற இந்த ஆடைகள் எல்லாம் புறத்தோற்றங்கள் தான். காவியோ வெள்ளையோ பச்சையோ அல்லது மத குறியீடுகளோ எல்லாமே ஒன்றுதான். ஆனால் எல்லா மதங்களும் போதிப்பது என்னவென்றால் அன்பு இல்லாவிட்டால் அதில் பயனில்லை. எல்லா மதமும், நான் எல்லாரும் இப்போ சைவ சித்தாந்தா படிச்சிருக்கிறேன், கம்பராமாயணம் படிச்சிருக்கிறேன், படிப்பு தான் எங்களுடைய வாழ்க்கையே. எல்லா மதமும் போதிப்பது உன்னை நேசிப்பது போல் நீ பிறனை நேசி. உன்னுடைய செயல்களிலே நீ அன்பு இல்லை என்றால் அந்த மதம் பொய். உன்னுடைய பண்பிலே அன்பு இல்லை என்றால் உன்னுடைய வாழ்வே பொய் என்று சொல்லி அனைத்து மதங்களும் சொல்லுகிறது. ஒரு பழைய உவமைதான். எல்லா நதிகளும் கடலிலே போய் சேருவது போல எல்லா மதங்களும், எல்லா இனங்களும், எல்லா ஜாதிகளும் எல்லாம் போய் அந்த மெய்ப்பொருளிலே என்ற கடலிலே நாம் சங்கமிக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட சுபாஷ் ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் ஒரு ஆக்டிவ் பர்சன், ஒரு புயலை போல சுழன்று எல்லா தளங்களிலும் நின்று அனைவரையும் ஒருங்கிணைத்து மத நல்லெண்ண கருத்துக்களை வலியுறுத்தி வருகிற சுபாஷ் ஐயா அவர்களும் இந்த சங்கமம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய ஆங்கிலிக்கன் திருச்சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் சமத்துவத்தை வாழ்த்து.